விருதுநகர் அருப்புக்கோட்டை அருகே கனமழையால் கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சுமார் 2000 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த மிளகாய், மல்லி, வெங்காயம் உள்ளிட்ட பயிர்கள் சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்து வருகின்றனர். அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கண்ணீர் மல்க வேண்டுகோள் விடுத்திருக்கின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் செந்தில்குமார் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். செந்தில்குமார், வணக்கம். விவரங்கள். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தாலுகாவிற்கு உட்பட்ட வடக்குநத்தம் கிராமத்தில் சுமார் 2000 ஏக்கருக்கு மேல் மல்லி, உளுந்து, மிளகாய், பருத்தி, வெங்காயம் உள்ளிட்ட விவசாய பணிகள் என்பது நடைபெற்றிருந்தது. இந்த நிலையில் வடகிழக்கு பருவமழை தொடர்ச்சி வங்கக்கடலில் ஏற்பட்ட புயல் காரணமாக விருதுநகர் மாவட்டத்தில் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு கனமழை என்பது பெய்தது. இதன் காரணமாக இந்த பகுதியில் விளைச்சலில் வைத்திருந்த விளைபொருட்கள் முற்றிலுமாக சேதமடைந்ததாகவும் இதில் ஏக்கர் ஒன்றுக்கு 40,000 ரூபாய் வரை செலவழித்து தங்கள் முழுமையாக நஷ்டத்தில் ஈடுபடுவதாகவும் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் அரசு உடனடியாக எங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை பல்வேறு பகுதிகளில் விவசாய பணிகள் பாதிக்கப்பட்ட பகுதியிலும் தொடர்ந்து நஷ்டஈடு வழங்காமல் உள்ளது விவசாய மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டிய கோரிக்கையை விவசாயிகள் வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார்.